வழங்கப்படுகின்ற சாதனையாளர் விருது விழாவையும் இணைத்து நம்ம எல்லாம் செல்லக்கூடிய அண்ணார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற கூட்டமாகவும் இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த பொருத்தத்தை நினைத்து நான் வணங்குகிறேன். அத்தகைய வல்லமையை எண்ணத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அன்னையாருக்கு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. என்னுடைய மூத்த சகோதரர் கருதுகின்ற டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் என்னுடைய வகுப்பு நண்பர், என்னுடைய சொல்லப்போனால் என்னுடைய சீனியர், 1 year சீனியர் அவர்கள், என்னுடைய ரூம்மேட் வகுப்பு என்றால் என்னுடைய ஒரே அறையில் தங்கி படித்தவர்கள். அவருடைய குடும்ப வரலாற்றை முழுமையாக அறிந்தவர்களே நானும் பொருள் என்பதை நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். என்றால் ஒரு தாயார் பொறுப்பை உணர்ந்து எப்படி ஒரு குடும்பத்தை மேம்படுத்த முடியும் என்பதை கண்ணார கண்டவர் நான். சாதாரணமாக பட்டணத்தில் ஷாம்பி என்று அன்றைக்கு உலக அறிவித்த அந்த நாள் முதல் கொண்டு இன்றைக்கு இருக்கின்ற சொல்லப்போனால் சர்வதேச நிறுவனங்களுக்கெல்லாம் சவால்களை நடவடிக்கை இந்த குடும்பம் என்று சொன்னார். அந்த பெருமையை நிலைநாட்டுவதற்கு வித்திட்டவர்கள் மறைந்த ஏமாச்சி கிருஷ்ணன் அவர்கள், திருவிக்கா அவர்களும், பாரதிதாசன் அவர்களும், பாரதியாரும் பெண்ணின் பெருமையை பல்வேறு வகையில் எடுத்துச் சொல்வார்கள். அவர் சொன்னதெல்லாம் ஒரு ஆப்டிமிஸ்டாக எதிர்கால சிந்தனையாக சொன்னார்கள். ஆனால் நிகழ்கால நிகழ்வாக இன்றைக்கு வாழ்ந்து காட்டிய வகையிலே பாரதிகின்ற புதுவை பெண்ணாக, திருவிக்கா சொன்ன பெண்ணின் பெருமையை தாங்கியவராக, பாரதிதாசன் சொன்ன பெண்மை நின்றிட வேண்டும் என்கின்ற வார்த்தைக்கிணங்க தன்னுடைய வாழ்க்கையை நிலைநாட்டி இந்த குடும்பத்தினுடைய பெருமையை உலகத்திற்கெல்லாம் அறிய செய்து அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வாழ்வளித்து மிக பெரிய அளவிலே கடலூர் என்ற நகரத்தை இந்தியாவுடைய வரைபடத்தினை கொண்டு சேர்த்த பெருமை அன்னை ஏமாச்சி அவர்களுக்கு உண்டு என்பதை நான் இங்கே நினைவு விரும்புகிறேன். அத்தகைய பெருமிக்க குடும்பத்திலே பந்தம் கொண்டிருப்பதிலே, உறவு கொண்டிருப்பதிலே, நட்பு கொண்டிருப்பதிலே நான் வெற்றிட்ட மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரர்கள் அசோக்குமார் ஆகட்டும், சகோதரர் சி.கே. ரங்கநாதன் ஆகட்டும், அன்பு சகோதரர் குமார்கள் ஆகட்டும், சகோதரிகள் ஆண்டாள் சகோதரி விஜயலட்சுமி ஆகட்டும், என்னுடைய மூத்த சகோதரர் சி.கே. ராஜ்குமார் ஆகட்டும், அத்தனை பேரும் அவர் மணிகளாக பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மணிகள் இன்றைக்கு நாட்டினுடைய செல்வங்களாக சொல்லப்போனால் இந்த தமிழ்நாட்டினுடைய பெருமைமிக்க செல்வங்களாக திகழ்கின்றார் என்பதிலே நானும் மகிழ்ச்சி அடைந்து அன்னையாருக்கு என் தலைக்காண்ட வணக்கத்தை, என்னுடைய பணிவான தொழுதலை நான் இங்கே திருத்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, Mr. Raman. May I now request Dr. Rajkumar to please come and share a few words with us this evening.